ஏய் தம்பி, யாரா நீ? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டியா? வண்டியில தாங்க வந்தேன். இல்ல போறா தம்பி. டேய் உனக்கு யோகத்தை பாரு. காதி செவுடோ. நீ என்ன கேக்குற? அதுக்கு அது என்ன பதில் சொல்லுது? சாப்பிட்டாங்க. இது ஏட்டிக்கு பிடியா இருக்கா? ஏட்டிக்கு இதுக்கு காரணம் என்ன? என்ன? அது கொட்டு மதிப்பா நீ சொல்றத வாய் அசிக்கிறத வச்சு பேசுது. ஓஹோ, இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். நீ என்னமா போடணும் நீ இல்ல அம்மா எப்ப சண்டை போட்டுக்க. நான் எவ்வளவு வேணாலும் பேசு கேளு, காதுட்டே கேட்காது. ஆனா சிரிச்சுக்கிட்டே பேசு. சிரிச்சுக்கிட்டே பேசி ஊர்ல விளக்கம் தட்டி வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அம்பே சண்டை தான் போட வந்துருக்க. இதானே பேசுற? என்ன வேணாலும் பேசலாம்ல. சிரிச்சுக்கிட்டே பேசு. சிரிச்சுக்கிட்டே பேசலாம். அப்பா நல்லா இருக்கியா? ஏங்க நீங்க சாப்பிடல வரதுமா? என்ன நீ வந்து காது வண்டியில வந்தேன். ஏய் இல்ச்சா பேல அப்படியே கேக்குது. அப்படி எப்படி பேசினா? கிறுக்கு விட்ட லூசு விட்ட அப்படி கேளு. சிரிச்சுக்கிட்டே அது மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. இருந்தாலும் பேசுறேன். இல்ல தெரியாது பாவம். இல்ல உங்களை நம்பி பேசுறேன். ஆனா ஊர்ல தொடப்பக்கட்ட அடி வாங்கி வச்சிடாதீங்க. வாடி போடி வாடி. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுங்க. இல்லடி வாடி போடி. காலையில தான் ஊருக்கு போவோம். பாத்தியா வேற வார்த்தை வர மாட்டேங்குது. ஏய் நீ தான் நீங்க பொண்டாட்டி விடியில வரையும். நீங்க இப்பவே ஊருக்கு போறீங்களா? இல்ல இல்ல அது உங்க அம்மா பார்க்க போறீங்களா? முடிவு பண்ணாச்சு. அப்பா பார்க்க போறீங்களா? அடி இழுச்சு வா புண்ணாக்கு. சித்திய பார்க்க போறீங்களா? அடியா உனக்கு என்ன காது செவிடாடியே லூசு. ஏண்டா ஆளு முகரே பாரு. உனக்குள்ள கொஞ்சமா சூடு இருக்க, சொர்ண இருக்க, வெக்க இருக்க, மான இருக்க, ரோஸ் இருக்க, மேல இருக்க, கீழ இருக்க, சூம்பி இருக்க, சுருக்கி இருக்க, ஓரம் இருக்க, ஒட்டி இருக்க, தெக்க இருக்க, வட்டக்க இருக்க, மேற்க இருக்க, கிழக்க இருக்க, என் வெண்ண என் மொச வெண்ண போற ஓட்ல ஓ பொட்டி தாழ்ச்சி பிடிச்சுக்க. யாருக்கிட்ட காமிக்கிற ஆட்டத்தை இழுத்து வச்சு அறுத்து விடுவேனாக்க. என்ன உனக்கு மட்டும் பேசுறீங்க? அத்தாடி பேசியா இவ்வளவு நேரம் வாய் கிளியே பேசனல்ல. அடுத்தவங்க பேச்ச கேட்டு பேசுறியா நீ? அப்பவே சொன்னால அழகேசன். அம்மா நம்மலாம் அக்காங்க சூட பிறந்திருக்கோம் அப்படி பேசக்கூடாதுன்னு அவன் சொன்னால. அம்மா அப்புறம் என்ன பேசுனா? எங்க சொன்னார்? கிழிச்சாரு கிளப்பி விட்டு தான். அந்த ஆளு தான் கிளப்பி விட்டு அவர் மட்டும் போய் சேர்ந்துட்டாரு. இவன் என்னமா அறுத்து விடுவான், தச்சு விடுவான், கிழிச்சு விடுவாங்கிறா. எங்கேயோ நர்சிங் வேலை பார்த்துருப்பாப்புல இருக்கு. பாப்பா என்னன்னு கேக்குற? அடுத்தவங்க பேச்ச கேட்டு என்னென்னமோ பேசுற. உனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் உன்னை திட்ட ஆரம்பிச்சோனே அவர் முதல்ல அங்க இருந்தாரா? துண்டாக்கான துணியக்கானு ஓடி போயிட்டாரு. இதுக்கு தான் சொல்றது அடுத்தவங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு. நான் ஏதோ அவசரத்துல ஒண்ணுக்கு தான் போறாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்பதான் தெரியுது துண்டாக்கான துணியக்கானு ஏன் ஓடுறாருன்னு. போனா போது நானும் பொம்பளை பிள்ளையாச்சு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். போனா போது ஒரு ஆம்பளை பையனாச்சு, அதுவும் சின்ன பையனாச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன். யாரு சின்ன பையன்? என்ன இது பெருசு கூட இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன கால் பெருசு கூட இல்ல என்னன்னு கேக்குறேன். காலை வெட்டி போடுவேன்னு நினைச்சீங்க. அப்படியே சுருட்டி முறிச்சு இடுப்புல வச்சு கொண்டு போயிட்டு இருப்போம் பாத்துக்க. ஏறி மிதிச்சனாக்க நாறிட்டு போயிடுவே. நான் ஏறி விழுந்தாலும் ஏந்திரிக்க 3 மாசம் ஆகும் பாத்துக்க. பாப்பா எனக்கு வேகம் வராது. வேகம் வந்துட்டுன்னு வச்சுக்க. தெரியுமே வரும். வந்துட்டுன்னு வச்சுக்க. வந்துச்சுனா என்ன பண்ணுவ? 90 வயசு கழிவா இருந்தாலும் தொங்கி பார்க்காம விட மாட்டேன். ஆமா மோசமான பையன். இதுலயே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. யாரு? ஏம்மா அனுபவம் பெருசா இல்ல படிக்கிற பழக்கிறது பெருசா? அனுபவம் தான் பெருசு. அப்ப அனுபவங்கிறது அந்த கிழவி. அதுகிட்ட நீ போய் பாரு. அனுபவம் போக போக இனிக்கும். பழைய சட்டியில தான் பணியாரம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியா? ஆமா. என்னன்ற நானும் போன போது சின்ன புள்ளியா இருக்கேன். ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவோமே. ரொம்ப பேசக்கூடாது. போது ஒரு ஆம்பளையாச்சே நான் பாக்குறேன். நான் ஆம்பளை நான் பொம்பளையான்னு கேக்குறேன். நீங்க ஆம்பளை தானா? ஆம்பளை தான். என்ன நான் பண்றேன் நிரூபிச்சா காட்ட முடியும். நான் ஆம்பளை தாமா. ஆம்பளை தானா? ஆமா. நம்ப முடியலையே. நம்ப முடியலையே. நான் அழகா சொன்னேன். சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல வந்து அடுக்கலாட்டி அவன் பேசிட்டேன். இந்த ஆளுக்கு இதே வேலை தான் போல இருக்கு. எங்கே போன மாதிரியே தான் எம்எல்ஏ வந்து யாராவது பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா யாண்டி அக்கா தங்காத்தா என் தூணை பிடிச்சி தொங்காத்தான். அடங்கப்பா வித்தாரளி வர இருக்க போனாலாம் கத்தால முழு கொத்தோட வந்துச்சான். யாண்டி அக்கா எதிர்காத்துல கிடக்குற யா வீட்டுக்கு ஓடி சேர்ந்து சாரகாத்துல பொளந்துக்கிட்டு கிடக்கலாம்னால. அண்டங்க கைக்கு மண்டை பெருசா பெட்டிக்கிறப்பா. எப்படி அது சொன்னோம்னா எங்களுக்கு ஆக்குறமா. சொல்லுமா சொல்லுமா உனக்கு என்ன அண்டா ஏங்க இது என்ன பஸ் ஸ்டாண்ட்? பேசு நல்லா பேசும். ஐயோ இது என்ன பைபாஸ் ரோடா? 150 ரூபா இப்பதான் வேலை செய்யுது. இப்படி போடா அப்படி போடான்னு. அப்பா அண்டங்க கைக்கு மண்டை பெருசா சொல்லு. மண்டை வாயா கோவப்படாதம்மா. மண்டை வாயா வீடு அருப்பு கொட்டையிலே உங்க அம்மா செருப்பு தையிலே. அருப்பு கொட்டையிலே உங்க அம்மா செருப்பு தையிலே. நானும் இல்லாட்டி நீயும் நாரி போய் இந்த இடத்துல நாரி போய். அருப்பு கொட்டையிலே உங்க அப்பா செருப்பு தையிலே. அருப்பு கொட்டையிலே உங்க அப்பா செருப்பு தையிலே. நானும் இல்லாட்டி உம்மா ஊர்ல போவான். உம்மா சங்கல போவான். உம்மா பொந்துல அவ்வளவுதான் மரியாதை. வள்ளுக்க பறையிலே உங்க அக்கா வெளுக்க போகுது.
வரையில உங்க அக்கா வெளுக்க போகையிலன்னு வலுக்க போகலையா? வெளுக்க துணி துவைக்கிறதுதான் வெளுக்க. என்ன பண்றது? பாண்டிச்சேரிக்கு இங்க காரக்குடி குன்னக்குடி புள்ளைய ஐயோ காரியாவட்டி முறுக்க புள்ளைய காரியாபட்டி முறுக்க மணப்பாறை முறுக்க. இவர் பப்புனானே தெரியல. இல்லம்மா எனக்கு அப்பப்ப அதிர்ச்சி ஆகும். பொம்பளை பிள்ளை கண்டா பேச்சு வராது மதிக்குதாம்மா. அப்படியா? ஆமா, ஏன்னா நான் பொம்பளை பிள்ளைலாம் வந்து எப்படி நல்லா தாயாவும் தங்கையாவும் மதிக்க கூடியவன். நீ எல்லாம் யாரு இப்ப? வளைய விரிச்சு வீசு மட்டுறது மட்டும் எதுவும் கிடைக்கல. நக்கு யாரு? நீ தானே போய் சொன்ன நக்கு. கடையில விக்கிதா ஷாம்பு, கடையில விக்கிதா ஷாம்பு. இல்லன்னா கடைக்காரனதை புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நெல்லி ஐயா குடியா குடியா குடியான்னு சரங்குபதி ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். நான் சரங்குபதி ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். அங்க சரங்குபதி அன்னகார செத்து விட்டுன்னு அழுவுறாளா அண்ணே? அன்னகார செத்து விட்டான அழுவுறாளா அண்ணே? கொடுத்தனுக்கு துடிக்குதான். சுப்பிரமணி சும்மா சும்மா நெஞ்சு துடிக்குதான். அண்ணன் செத்துட்டானே. கிண்ணத்துல இருக்குமா தண்ணி? நல்லா கேட்டுக்கங்க. கிண்ணத்துல இருக்குமா தண்ணி? அப்பா இந்த ஐயா கிட்ட இருக்கான். அவ்வளோ பெரிய விட்டுரு. சுண்ணாம்பு டப்பான்னு சொல்லுவாங்க. என்ன சட்டி போடாம நீ எங்க நான் சுண்ணாம்பு டப்பான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பேச்சல கேட்காத. கேட்க மாட்டேன். அவங்க எல்லாம் மோசமான ஆளுவா. ஆமா, இவரு பெரிய உத்தமே. ஆமா. என்னங்கறப்ப நானும் போனா போது பொம்பளை ஓவரா தொகுற என்னன்ற என்ன? ஏய் என்ன சுருக்கு என்ன? என்னன்ற என்ன? போச்சா? ஐயோ அது ஒண்ணே ஒண்ணு. கராத்தே பழகிருப்பா போல இருக்கியா? மூட்டை தூக்கிட்டு வராயா ஏத்துறதுக்கு? அத்தாடிய குலதெய்வமா காலியா இருக்குன்னாராம். நாமா நீ ஏத்த வந்தா திருப்பிக்கிட்டு நான் ஏத்துறேன்னு வச்சுக்க மண்டை தெரிச்சு போகும் பாத்துக்க. என்ன போடான்னு அங்கிட்டு போட கரண்ட் அண்ணா இங்க வரல இங்க கைய வைக்கிறானா? நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு வச்சிருக்க. அப்ப பேசாத. நான் திருப்பிட்டு அப்புறம் நம்ம கைய வைப்போம் சங்கத்துல அவதாரம் போடுவாங்க. நம்மளுக்கு தெரியுதுல்ல என்ன பாருமா நீ கைய வச்சிட்ட பொம்பளை புள்ள. சரி அதே கைய திருப்பி நான் வச்சேன்னு வச்சுக்க. சரியா நம்மள வை. யாரு? நான்லாம் இப்ப வைக்க மாட்டேன். ஏன்? அதுக்கு நேரம் காலம் இருக்கு. அதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல கைய வச்சறாதான். கைய வெட்டி நாளா மூணு மடிச்சு ஓட ஆரம்பிச்ச உன் பொசிஷன் காலியா விடும் பாத்துக்க. அப்படியே திருப்பி சொல்லுங்க. அம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாரு. டீ கொண்டாரு. அப்படி மாப்பிள்ளை ரொம்ப வெக்கப்படாதீங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடி ஆட்டம் இங்க பேசியா? சின்னஞ்சிறு வயதில் எனக்கு மூத்திரம் வருதடி. அது இல்லடா பாட்டு. சின்னம் சிறு வயது எனக்கும் சித்திரம் பேசுறது. சித்திரத்தை மூத்திரம். அதுக்குதான் பொம்பளை பிள்ளைல பக்கத்துல நிக்க வைக்க கூடாதுங்கிறது. இப்ப என்ன ஆகுறீங்க? யாருங்க நீங்க முதல்ல? நான் யாருன்னு என்ன தெரியலையா? யாரு? நான் தான் ஆம்பளை. நானே பொம்பளை. தம்பி டீ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம் பண்றீங்க? நவாப்பழம். நவாப்பழமா? ஆமா. பார்த்தாலே தெரியுது. தாங்க ஐயா உனக்கு என்னையா பிரச்சனை? அம்மா இங்கிட்டு போற இங்கிட்டு வர. அடே நான் நடவாரையா? இல்ல. ஒண்ணு இல்ல அதுல சத்தம் முடியாது. இன்னொரு தடவை நீங்க இடமா உட்காருனே. ஒரு மணி நேரம் ஓயாம இதுலயே வந்துட்டேன்னா ரோட் நல்லா பேசுன்றாரு. இவ்வளவு நேரம் வாயை மூடி நல்லா பேசாம ஓத்தவமான பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பாப்பா என்னன்னு இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க? நவாப்பழம் வியாபாரம். நவாப்பழம். உங்க நவாப்பழம் எப்படி புடி கணக்கா உலக்க கணக்கா குத்து கணக்கா? புடி இருக்கு, உலக்கு இருக்கு, குத்து கணக்கும் இருக்கு. குத்து கணக்குக்கு எவ்வளவு முதல்ல அதை சொல்லுங்க. ஒரு குத்துக்கு 20 ரூபாய் தாங்க. ஒரு குத்துக்கு 20 ரூபாயா? ரொம்ப சீப்பா இருக்கே. ஏன்? ஏயா? சில ஏரியாவுல போனோம்னா குத்து கணக்கெல்லாம் 1000 ரூபாங்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் 20 ரூபான்னு இருக்கு. பரவாயில்ல. என்னங்க? அந்த புடி கணக்கு எவ்வளவுங்க? புடி கணக்கா? அது 30 ரூபாங்க. 30 ரூபாயா? இது செல்லாது. என்ன புடி கணக்கு ஒரு 5 உன்னை பார்த்தா பழம் வாங்குற மாதிரியே தெரியலையே. ஆமா நீங்க தானே இப்ப சொன்னீங்க. என்னன்னு? புடி கணக்கா உலக கணக்கா குத்து கணக்கான்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க குத்து கணக்கு 20 ரூபா. நீங்க எவ்வளவுமா? அவன் வாங்க மாதிரி தெரியல. எவ்வளவுமா? 20 ரூபாயா? கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்லையா? கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு 1 ரூபா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் குறைச்சு கொடுமா. அப்படியே குறைக்க முடியாது. உன்கிட்ட எவ்வளவு கம்மியா இருக்கு அளவுக்கு நான் தர்றேன். எவ்வளவு விலை எவ்வளவு சொல்றாங்க? 20 ரூபா சொல்றா. 20 ரூபா தானே? ஆமா. உன்கிட்ட இருக்க கொடு, மீத காசு நான் தரேன். எவ்வளவு உன்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கிறது 1 ரூபா இருக்கு. ஆத்தாடி ஓசில குத்திட்டு போங்க வந்து. நல்லா வருவீங்க. அதாவது கோயில் வாசல்ல இருந்து பாத்து எடுத்து நவாப்பழம் இது செக்காச்சு வந்தவளோ எல்லாரும் வாங்குவளோ அது எனக்கு பிறந்தவளோ
நீங்களும் பழைய வியாபாரம் தான், ஆமா. நானும் பழைய வியாபாரம் தான்மா. என்ன பழம்? எப்ப ஒரு வியாபாரத்தை பாருப்பா. இல்ல பழைய வியாபாரம் தாங்க. அதாவது எங்க பரம்பரையே பழைய வியாபாரம் தான். எங்க தாத்தா வச்சிருந்தாரு என்ன அது? பெரிய பழம், கைக்கு பிடிச்சோம்னா தொலை தொலைன்னு இருக்கும் நைவா. என்ன பழம்யா? அதுதான் இந்த நேந்திரம் பழம். அது என்னத்தை தான் பிடிச்சாலும் சரிதான், அது லாய்க்கப்படாது. ஆனா எங்க அப்பா வச்சிருந்தாரு என்னது? பச்சை நாடா பழம். நம்ம நீட்டா வளைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னுமா இருக்கு? இன்னமும் வச்சிருக்கான். அழுகி போயிருமேயா? இல்ல அவன் ஏதோ சாப்பிடுறான் போல இருக்கு மருந்து. ஏமா சாப்பிட்டா தான், சாப்பிடலன்னா தான் அழுகும். ஆ. பழம் சாப்பிட்டா நல்ல பழமா இருக்கும்போது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை ஆமா. இல்லை. சாப்பிடாம வச்சிருந்தோம்னா அழுகி போயிடும். அதான் நான் சொல்றேன். எங்க அண்ணன் வச்சிருக்கான். என்ன பழம்? அது வந்து நேரா நீட்டா தான் இருக்கும் அந்த பழம். அதுதான் செவ்வாழை பழம். சரி, நீங்க என்ன பழம் வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கிறது மொந்தம் பழம். அது என்னையா? ஏன் ஒரு பழத்தை தோல் நைஸா இருக்கும். கேள்விப்படவே இல்ல. ஐயோ தோல் மொத்தமா இருக்கும். ஆனா உரிச்சு சாப்பிட்டோம்னா சரி நைவா போவோம். எனக்கு வாழைப்பழமே பிடிக்காது. வாழைப்பழம் பிடிக்காதா? ஐயோ வாழைப்பழத்துல எவ்வளவு மருத்துவம் இருக்கு தெரியுமா? என்னென்ன மருத்துவம்? செவ்வாழை பழம் சாப்பிட்டோம்னா வச்சுக்க 56 நரம்புகளை குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் அதுல இருக்கு. பாத்தீங்களா? இதே மொந்த பழம் சாப்பிட்டோம்னா வச்சுக்க வயிற்றுல உள்ள புண்ணு ஆத்தம். அது மட்டும் இல்லாம ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பழம் அந்த மொந்தம் பழம். சரி. இந்த பச்சை நாடம் பழம் இருக்கு பாரு, அது சாப்பிட்டோம்னா வச்சுக்க உடம்புல வைட்டமின் ஏ சத்து அதிகமா வரும். அதுல இந்த பேயம்பழம்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் இந்த நாட்டு பழம். இந்த பெருசு தான் இருக்கு. அதெல்லாம் என் தம்பி வச்சிருப்பான். அந்த பழம்லாம் நீ முழுசா அப்படி முழுசா தோலோட போட்டு முழுக்க வேண்டியதுதான். அதெல்லாம் சாப்பிட்டோம்னா இடுப்பு வலிக்கு நல்லதுமா. ஆமா. அதுல இன்னொரு பழம் இருக்கும், கொட்டை உள்ள பழம் தெரியுமா? வாழைப்பழத்துல கொட்டை இருந்து பாத்திருக்கியா? இல்லங்க, நான் பாத்திருக்கேன். வெதை தான் இருக்கும். கொட்டை இருக்கும். வாழைப்பழத்துல எங்க கொட்டை இருக்கு? கொட்டை இருக்கும். இல்ல, பிதிக்கி பாத்துருக்கணும். நீ பிதிக்கி பாக்கல. நல்ல வாயில வந்துரும். ஐயா பழத்தை எடுத்தோடனே சாப்பிடுவாங்கள, பிதிக்கி பாப்பாங்களா? கொட்டை எடுக்கணும்னா பிதிக்கி தான் பார்க்கணும். கல்வாழைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கல்வாழை. கல்வாழையை உரிச்சு பிதிக்கின்னா 5 கொட்டை இருக்கும் அதுல. ஓத்தோடியோ. ஆமா, அதுதான் கல்வாழை. கல்வாழை எதுக்கு நல்லது தெரியுமா? எதுக்கு? அந்த கல்வாழையை சாப்பிட்டோம்னா வச்சுக்கியா உடம்பு தசை இருக்குல்ல, நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும். ஆமா, தசை வந்து நல்ல இறுக்கமா இருக்கும். எலும்புக்கு நல்லது, கால்சியம் சத்து உள்ளது. கால்சியம். ஆமா, ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கு. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கு. உனக்கு இப்ப எந்த பழம்? செவ்வாழை பழம் வேணுமா? வாழைப்பழம் வேணாம். உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க. நீ விவரமான வியாபாரியா? ஆமா, நீ இவ்வளவு விவரமா சொல்ற. பாப்பா உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அது சரி. உன் உடம்புக்கு தகுந்த மாதிரி பூவம்பழம் தான் கொடுக்கலாம். எனக்கு வேணாம். வேணாமா? அப்படிலாம் சொல்லாதம்மா. என் படம் எப்படி படப்படுத்துறமா? எப்படி பழம்? சொல்றேன். வாயில பழம், வாயில பழம். துப்பிட்டு பாடுறா, துப்பிட்டு பாடுறா. வாழைப்பழம், வாழைப்பழம். இது மஞ்சள் நிற வாழைப்பழம், உனக்கு பறந்த பழம். மங்களாக இருக்கும் பழம், இது உனக்கு பறந்த பழம். எல்லாரும் வாங்க பழம், இது எனக்கு பிறந்த பழம். இது எல்லாரும் வாங்க பழம், இது எனக்கு பிறந்த பழம். எத்தனைய பேருக்கு இந்த வாழைப்பழம் பாத்தியே, எத்தனைய பேத்துக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா, எடுத்து பார்த்த பத்தல. இப்போ நீ ஓம் பழத்தை வியாபாரம் பண்றியா இல்ல என் பழத்தை வியாபாரம் பண்ணவா? பின்பாடியா? ஓ, பின்பாட்டா. நீ முன்னாடி வரதா இல்ல பின்னாடி வரதா? அதனால சில போட்டிக்கு சில பேர் படத்துக்கு போனா வியாபாரம் பண்ணாங்க. அதனால ஓம் பழத்துக்கு கொண்டு வரியான்னு பாக்கல. இல்லப்பா, இல்லப்பா. உன் கைக்கு அடக்கமா, கடிச்சு பார்க்க வாட்டமா, உரிச்சு வைக்க வாட்டமா இருக்குது. அட வாங்கம்மா. திட்டம் போட்டு தூங்கம்மா. ஆமா, அதனால பந்தமா நறுக்கு 4 போடு போட்டமா உள்ள போயிட்டு. தாவணி போட்ட புள்ள, தங்கடிர வாழ புள்ள, தை மாசம் வர கட்டோட்டு உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வா. தை மாதம் புறம் கட்டி உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி பாரு. தாய் மாமா மகளே, ஏ கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா, வீட்டுக்குள்ள யாரக்கான்னு தான் இப்ப கேட்கணும். கூட்டுக்குள்ள தாவணி போட்ட புள்ள, தங்கடிர வாழ புள்ள, தாவணி போட்ட புள்ள, தங்கடி நாட புள்ள.
வரப்ப இந்த குட்டி ஓரமாக போகுது. கொஞ்சம் இடம் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். என்னங்க என்ன உங்களுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு ஆம்பளை கேட்டம் கோவம் வருது நான் கேட்குறேன். இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ ஐயா ஐயா நான் பாம்பேக்கு போக மாட்டேன்னு சொல்லி போனனால என்னாச்சு? போய் மாத்திரை வேலை செய்யுதுல தொழில் பண்ண விடலான்னு பார்த்தாங்க, தப்பிச்சு வந்துட்டேன். அங்ககிட்ட முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது, அங்ககிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. பாப்பா சேர்ந்து போட்டா போட மாட்டேங்க, தனித்தனியா போடும். தனித்தனியாவா போடுங்க. யார் நானா? என்ன பைய போடுதா? நான் பயப்படுறேன். பயப்படுறீங்க. தனித்தனியா போடுங்க, யார் பயப்படுறான்னு பாப்போம். தண்ணியா போடுப்பா. நானும் போனா போது சின்ன பிள்ளையாச்சே செய்யக்கூடாதுன்னு பார்த்தா என்ன செய்ய? என்ன ஊதுபத்தி சைஸுக்கு இருக்கு. பாலப்பழத்துலன்னு சொல்லிடாத. கடலுக்குள்ள ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்தில அங்க காடப்புறா ரெண்டு நிக்க, அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே கலங்குதம்மா கனகராசு மனசு. அந்த கடலை கொல்ல ஓரத்தில காடப்புறா ரெண்டு நிக்க, அந்த காடப்புறா கலங்குடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் கத்திரிக்காய் காமனென்ன கத்திரிக்காய், கத்தரிக்க காமெடின கத்தரிக்க நாராயண தொண்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்க. ஜோடி நாம சேர்ந்தோம்னா இந்த ஊரு சனோ பார்க்க வரும், ஊரு சனோ பார்க்க வரும். கொல்லையில தென்னை மரம் பொல்வரிச முத்து சோறும் கொல்லையில 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 வண்ண மரம் கொல்லரு.
உங்க விழுது பதினாயிரம் நானே 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 அதே மாதிரியே அதே போல சின்ன வயசுல வாயில நல்ல வசமா வச்சுட்டாங்க. கொஞ்சம் கூட வச்சதுனாலதான் கொஞ்சம் வாய் வழுக்குது. போட போட பொடி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே மனச மாத்தி போட்ட மல்லாக்க. ஓஹோ என் செல்லு நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண போது உன்னை தெரிஞ்சுக்கிட்ட என்ன நல்லாத்தான். உன்னை தானே எண்ணி தானே நீ ஆடி மாத்த காத்த செல்லு நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண போது பாரு. நல்ல வேலை அங்கிட்டு வச்சிரு, அதை சுவிட்ச் போடு. நம்மள அது மாதிரி பண்ணணுமா? நீ தானே வீராப்பா பேசின, இப்ப அது மாதிரி பண்ணணுமாவா? உனக்கு காலையில சம்பளம் வேணுமா? வீராப்பா பேசினீல்ல, நான் என்னென்ன செய்யறேன்னு அப்படியே ஒண்ணா செஞ்சுக்கிட்டே வா. செத்த சண்டையில சாவும். இல்லனா புதுசா யோசனை பண்ணி உடைச்சுக்கிட்டு சாவும். என்னங்க பேசுறீங்க? அம்மா என் புண்ணியவதியை மண்டையை உடைச்சுக்கிட்டு சாவணும். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு இல்ல இல்ல மெய் மறந்துட்டாங்க. என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. இல்ல அது குழு பணம் வாங்க வந்திருக்க எல்லாம் வரிசையில உட்காந்துக்கிட்டு. ஆமா இல்ல ஒரு சின்ன புள்ள ஒரு ஆம்பளை ஈக்குவலா கொடுத்து ஆடுதுன்னா உங்களுக்கு உண்மையிலே பாராட்டணும் அது. ஆமா 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 ஆமா, ஏன்னா இந்த பொம்பளை புள்ளையும் ஆட மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்கிறனால தான் ஆடுது. அதாவது வந்தோடனே காலில் கட்டப்பட்டு பாத்ரூம்ல வழுக்கி ஆளை பார்த்தோலே. ஆமா இந்த ஆளு தான் ஆடுவானே. ஆமா இவன்ட்ட எப்படி ஐசா பேசணும். இந்த புள்ள இந்த புள்ள எம்ம மாதிரி ஆளா இருந்தாலும் சமாளிக்குதுங்க ஒண்டி நின்று. ஆமா ஆளு தான் சின்ன வயசு. ஆமா பொதுவாக எனக்கு மட்டும் தொங்கும். ஏண்டா உனக்கு மட்டுமா? பிறந்ததுல இருந்து எங்களுக்கு அந்த கதி தான்டா. பொதுவாக என் மனசு தங்கம். ஒன்னா செய்ய சொன்னா அவசரப்பட்டு நீ ஏன் முன்னாடி செஞ்சிட? அதானே எனக்கும் உழைப்பு மிச்சம் தான். 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்தை
இப்பதான் நாடகம் பாக்குறீங்க அப்பா. ஆமா அந்த பிள்ளை கிண்ண தெரிஞ்சிச்சுல, நீ குண்டாவை தூக்கு. உண்மையிலே சொல்ல போனா என் சைஸு குண்டால தான் தூக்கணும். அது வாய் சைஸுக்கு அது கிண்ணத்தை எடுத்து. இல்ல அதுக்கு தள்ளல, உனக்கு தள்ளிருச்சு. இல்ல அப்பவே சொன்னேன். 2 நாளா இடுப்பு வலிங்க. மாமியா தான் எப்படி இப்படி தள்ளுனா இடுப்பு வலி வரதான் செய்யும். அப்பவே நான் வீட்டுக்கு வந்தேன், என் மாமியா சும்மா இருக்காளா? வந்தாலே என்ன வேலை செய்ய என்ன வேலை செய்ய என்ன வேலை செய்யுங்கிற அவப்பட்ட. இல்ல தப்பா நினைக்காது, வீட்டிலே படுத்து கிடக்குறிய, கூலி வேலைக்கு போய் வேலை செய்ய. வேலைக்கு போன்னு சொல்ல வேலை செய்யுங்கடா. நீங்க எதை நினைச்சீங்க? வேலை செய்யறதான் நினைச்சான். மாமியா ஏதோ உதவி பண்ணிருக்கு போல இருக்கு உங்களுக்கும். அது ஒன்றும் இல்லைண்ணா, இந்த பரிமளா புள்ள வருதுன்னு சொல்றேன் எனக்கு பூத்துறேன். அதான் பகல் புள்ள தூங்கல. ஆமா என்னப்பா சத்தம் கேட்கலையா? இல்ல அதுக்கு பாரு சாமியெல்லாம் கும்பிட்டாவாரு. இல்ல நான் அப்பயே கும்பிட்டா எப்படியாச்சும் கிளப்பி விட்டுருன்னு. அது என்னமோ ஏப்பா கிளப்பிட்டோமா? சாமி கிளப்பி விட்டுருச்சா? எந்த எனக்கு தூக்கி போட்டாங்க. சூப்பர். வெரி குட். போய்த்தானே ஆகணும். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஊருக்குள்ளே எங்கே பபுண்டான் சிறுவரையும் பாராட்டி அருமை அண்ணா ரங்கராஜன் அண்ணா அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. வணக்கம். எங்களுக்கு பால்ட்டி கொடுத்து பாராட்டி பால்ட்டி நாங்க டீ சாப்பிட்டோம்ல, அதுக்கு நன்றி சொல்றோம். சுதி எப்படிங்க? எப்படி கேட்டேன்? சுதி நாத்தனார் முடி மேல் இருக்கும். நாகர் முடி. உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே? ஆடு பாம்பே ஒரு போடு பாம்பே. ஆடு பாம்பே பணத்தை காட்டு பாம்பே.
கை விடு. ஆனா நீ இங்கன மட்டும் இல்லை, நீ எங்கே வேணாலும் பாத யாத்திரை போகலாம். ஆமா, கால் வலிச்சுச்சுன்னா கையிலேயே நடந்து போயிடலாம். கை வலிக்கும் போது கால் நடந்துக்கலாம். ஆனா உனக்கு சிரமமே இல்லை. நீங்க யாரு திருப்பதி கூட இல்லை, சபரிமலைக்கே போயிட்டு வரலாம். கூட்ட நல்ல கூட இருக்கு நம்ம ரசாராணி பாப்பா நல்லா வாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. அதனால நம்மளே நேரத்தை போய்கிட்டு இருந்தோம்னா ஆமாம் அடுத்தெல்லாம் 10,000 2,000 கிடக்குது, எல்லாம் கிடக்கு வரணும். அது இல்லாமல் உள்ளூர் ராஜபாட்டு வேறு இருக்கார், அவரும் உங்கள் நேரத்தில் காட்டணும். இன்னும் உண்மையை சொல்ல போனால் இந்த நாடக உலகத்திலே நான் கண்டு பயந்த ஒரே டான்ஸ் யாருன்னா அந்த புள்ள பரிமளா புள்ள தான் உண்மையிலே. ஆமாம், ஏன்னா அவங்க என்ன கண்ணாலே ஊசி எடுப்பாங்க, இன்னும் குடத்தை எடுத்துக்கிட்டு ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணால் பணம் எடுப்பாங்க, நிறைய செய்வாங்க. கட்டைக்கால் கட்டிட்டுலாம் ஆடுவாங்க. நிறைய நேரம் இல்லை, இருந்தாலும் நிறையா செய்யலாம். ஆகையினாலே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொண்டு எல்லாம் ஒரு பாராட்டு. உண்மையிலே கைதட்டி அன்புள்ளத்திற்கு நெஞ்சாத மனமார்ந்த நன்றி. அதனால பரவாயில்ல பாப்பா, நல்லா வாடுறீங்களா. என்ன திறமை இருந்தாலும் தங்க விளக்கா இருந்தாலும் அவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு நீங்கள் சொன்ன பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்து இருக்கீங்க ஜோரா, அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா எதிரியை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு மனிதர் நீங்கள். அதுபோல் நம்ம கொண்டு போகிறப்ப எதையும் கொண்டு போகிறது இல்லை, நம்ம மட்டும் வாழ்ந்தால் அது வாழ்க்கை இல்லை, பிறரையும் வாழ வைத்து வாழ்வது தான் அது சந்தோஷமான வாழ்க்கை. அது ஆண்டவன் கொடுத்த நம்மளுக்கு பொக்கிஷம். அதை நம்ம உணர்றதில்லை. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறது சுயநலம், அடுத்தவங்க நல்லா இருக்கிறது அது பொதுநலம். அந்த பொதுநலங்கிற வாழ்க்கை நம்மளுக்கு யாருக்கும் மனுஷன் 100க்கு 90% எல்லாம் சுயநலமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் 10% கூட இது ஒரு 5% தான் பொதுநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாட்டில் இன்னமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னமும் கொஞ்சம் ஏதோ மக்கள்லாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இறைவனர்களால். அதனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த இறைவன் தான். அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நம்ம காதலை செஞ்சுட்டு உள்ளே போகலாமா? அதனால் உங்களை பார்க்குறப்ப உங்களை பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பின்னொருத்தி காதலனை தேடி வந்தான், கண்ணில் வெள்ளமை எழுதி மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான், மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான், நாளெல்லாம் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பின்னொருத்தி பள்ளியறை நான் தானே பள்ளிடாத பூந்தேனே, கல்வி போல் மகனை கற்றுத்தர வந்தேனே, கண்டு கொடு கண்டோனே கண்ணிமை உண்டோனே, என்னவோ இன்பங்களை தந்தானே, இளமை கனவு திறக்கும் பொழுது சிறகை விரித்து பறக்கமானது, உணர்ச்சி அலைகள் திரண்டு திரண்டு கரையை கடக்கும் நதிகள் இரண்டு, இவைதானே என்னை சேர்ந்தது, செம்பருத்தி செம்பருத்தி ஓவன் போல வெள்ளொருத்தி காதலனை தேடி வந்தால் கண்ணில் வெள்ளமை எழுதி மேலும் ஆடுகின்ற நூலினை நான் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான், நாளெல்லாம் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல வெள்ளொருத்தி எப்பொழுது முன்னாலும் உன்னுடைய பூபானம் இல்லையே என்னுமே
என்னுடைய ஆகாயம் ஜன்னல் வழிநாள் தோறும் மின்னல் உள்ள கை காட்டும் அம்மம்மா அம்மம்மா ஆனந்த தேரோட்டம் உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம் நீலமை தொடங்கி முதுமை வரைக்கும் இடையில் இருக்கும் தடையை தவிர்க்கும் இரவு முழுதும் உறவை வளர்க்கும் விலகாத சொந்தமானது எல்லாம் முடி போட்ட தங்கமானது செம்பருத்தி செம்பருத்தி கோவன் மாலை நெல்லொருத்தி காதலனை தேடி வந்தார் தண்ணி வந்த மையலிடு மேலும் கீழும் ஓடுகின்ற நூலினைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் தான் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான் செம்பருத்தி செம்பருத்தி கோவன் மாலை நெல்லொருத்தி உங்க காதல் எப்படிப்பட்ட காதலா? ஆமாங்க என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல் பாட்டல் எடுத்துறேன் பேர்பட்ட கேக்குறீங்க? காதல் பேர்பட்ட காதல் இது மனித காதல் அல்ல அதையும் அதையும் தாண்டி தே 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 ஏய், தெய்வீக காதல் தெய்வமான காதல். தே 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 தன்னனானே நானனானே. தன்னானே. தானனானே நானனானே. தன்னானே தானனானே நானனானே. கோவக்கார மச்சானும் இல்ல, மச்சான் குடும்பம் செய்யும் மச்சானும் இல்ல. கோவக்கார மச்சானும் இல்ல, மச்சான் குடும்பம் செய்யும் மச்சானும் இல்ல. சிரிச்சிடுவார், முறைச்சிடுவார், சிரிச்சிடுவார், முறைச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை செய்வார் தன்னை போட்டு வந்ததும் இல்ல, என்கிட்ட தாறுமாறு நடந்ததும் இல்ல. தன்னை போட்டு வந்ததும் இல்ல, என்கிட்ட தாறுமாறு நடந்ததும் இல்ல. ஆசையோடு பேசிடுவார், ஆசையோடு பேசிடுவார், அழகின்னு கூப்பிடுவார், போடின்னு என்ன போடின்னு சொன்னதுமில்ல என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததுமில்ல போடின்னு என்ன போடின்னு வெளியே போடின்னு சொன்னதும் இல்ல, என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல. ஆசையோடு பேசிடுவார், ஆசையோடு பேசிடுவா அழகின்னு கூப்பிடுவார், போடின்னு என்ன போடின்னு என்ன நல்லதானே பாடிட்டு இருந்தா அப்புறம் இடையில என்ன போடுன்னு சொன்னது இல்லைங்கிற ஏ போடின்னு வாயில உன்னையத்தான் பெருமையா பாடிக்கிட்டு இருக்கு நீ இப்படி வந்து இது சட்டமா